Yes, good afternoon, my dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல். இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது கையில காசு வாயில காசு, அதாவது மல்டிபிள் ரெசிப்ட். இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎம் ஹோண்டா அப்படின்னு ஒரு டூ வீலர் டீலர், அந்த டூ வீலர் டீலர் என்ன பண்றாரு, ஹீரோ மோட்டார்ஸ்ல இருந்து ஹீரோ பைக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ரீட்டைல்ல சேல்ஸ் பண்றாரு. அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது தர வேண்டிய அமௌண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 66,000 தரணும் அப்படின்னா அதை மல்டிபிள் மோடில் கலெக்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து குப்புசாமின்னு ஒருத்தருக்கு சேல்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து 66,000 தரணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் டெபிட் கார்டுலையோ கிரெடிட் கார்டுலையோ கொடுக்குறாரு, ஒரு 5,000 ரூபாய் சொடக்ஸோ பாஸில் கொடுக்குறாரு, ஒரு அமௌண்ட்டு செக்கில் தராரு, பேலன்ஸ் அமௌண்ட்டு கேஷாக தராரு. இதை எப்படி டேலியில் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் சேல். இந்த சம்மில் நம்ம என்னென்ன கான்செப்ட் லேர்ன் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிற கான்செப்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ். இந்த மாதிரி கவுண்டரில் சேல்ஸ் இன்வாய்ஸ் நைஸாக இருக்குது, கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணுறது. கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணுறது மூலியமாக அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறது. அந்த மாதிரி கியூஆர் கோடு மூலியமாக அமௌண்ட் வாங்கும்போது நமக்கு வந்து என்ன அமௌண்ட்டு எந்த பில் எகெயின்ஸ்டோ கரெக்டாக அது வந்து நம்ம இதில் வந்து உட்காரு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சொடக்ஸோ பாஸ். இந்த சொடக்ஸோ பாஸ் கிஃப்ட் பாஸ் வச்சு அதை எப்படி டீல் பண்ணுறது, ஓகேங்களா. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைனலைசேஷன் என்ட்ரிஸ், அதை எப்படி பண்ணுறது. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா செஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் அடிஷ்னலாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 5 கான்செப்டும் இந்த சம்மில் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன், இங்கே ஸ்டேட்டஸ் கொடுத்தேன், ஓகேவா. இங்கே ஸ்டேட்டஸ் கொடுத்தேன். ஸ்டெப் படி போவோம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஎம் ஹோண்டா அப்படிங்கிற பேரில் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். டேலிக்கு போங்க, கிரியேட் கம்பெனி, அங்கே போயிட்டு எஸ்பிஎம் ஹோண்டா அப்படின்னு ஒரு அட்ரஸ் வந்து நம்ம போட்டுங்க. நம்ம நேரம் பற்றி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா இனிமேல் அட்ரஸ் போட்டுறது டைம் வேஸ்ட் பண்ணுறோம். 24 ஃபினான்ஷியல். ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி. ரெண்டாவது ஸ்டெப்பு நீங்கள் விடுபட்ட போட்டதை இங்கே நோட் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜிஎஸ்டி நம்பர் லெஃப்டில் அந்த எஸ்பிஎம் ஹோண்டாவுடைய ஜிஎஸ்டி, எஸ்பிஎம் ஹோண்டா ஜிஎஸ்டி நம்பர் போயிடுது. ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கியூஆர் கோடு அடிஷ்னலாக இப்போ நம்ம புதுசாக லேர்ன் பண்ண கான்செப்ட் கியூஆர் கோடு இன் ரெசிப்ட். என்ன பண்ணுறதுன்னா இப்போ எனேபிள் பேமெண்ட் ரெசிப்ட் ஷேர் பேமெண்ட் கியூஆர் கோடு இருக்குது, அதை வந்து எஸ் பண்ணணும். இந்த இடத்துல கியூஆர் கோடு எப்படி பண்ணுறதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு இன்ஃபர்மேஷன் நேம் என்ன கியூஆர் கோடு, இங்கே நேம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏதோ ஒரு பேங்க் பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது பேமெண்ட் மெத்தடில் இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டீங்க, ராமகிருஷ்ண மிஷனுக்கு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க யூபிஐ ஐடி. அந்த யூபிஐ ஐடி நீங்கள் இந்த யூபிஐ ஐடி நீங்கள் வந்து உங்கள் ஜிபேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் யூபிஐ ஐடி. அந்த யூபிஐ ஐடி நீங்கள் போட்டுருக்கீங்க. இப்போ யூபிஐ ஐடி செலக்ட் பண்ணிங்கன்னா யூபிஐ ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிபேல யூபிஐ ஐடி இருக்குது, அந்த யூபிஐ ஐடி நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். ஜிபேல எல்லாருக்குமே இருக்கும் யூபிஐ. ஒவ்வொருத்தருக்கு அக்கௌண்ட்டுக்கும் யூபிஐ ஐடி உண்டு. நீங்கள் பேங்க்ல கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய யூபிஐ ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ஸ்ரீனிவாசன் 1972-1 OKIC இதான் வந்து என்னுடைய. சப்போஸ் யாருக்காவது ஜிபே இல்லை அப்படின்னா இந்த யூபிஐ ஐடி சாப்பிடும், ஓகேங்களா. அந்த யூபிஐ ஐடி உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதுதான் மெர்ச்சன்டோடைய நேம் வந்து கம்பெனி பேர் எஸ்பிஐ. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்போம். அடிஷ்னலாக வேறு ஏதாவது அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி தான் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களோட யூபிஐ ஐடி அதர்வைஸ் இந்த மாதிரி யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு பில்லுக்கும் எவ்வளோ பேமெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது
ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப். அப்படி இங்கே ஓகே போட்டேன். முடிக்க என்ன பண்ணணும்? ஓகே. ரெண்டாவது ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன் ஓகே. F11. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லெக்சர்ஸ். ஜிஎஸ்டி லெக்சர் என்னென்ன லெக்சர்? ஒன்லி லோக்கல் பர்ச்சேஸ் அண்ட் லோக்கல் சேல்ஸ். அடிஷ்னலாக இன்புட் சேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவோம். அந்த இன்புட் சேஸை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசஸ். ஏற்கனவே வந்து நான் கரண்ட் அசஸில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறேன். அடிஷ்னலாக எப்படின்னா ஒரு குரூப் இன்புட் ஜிஎஸ்டின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே அதை எப்படி டீல் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரியேட் குரூப், அதை போயிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கோ. அந்த குரூப்புக்கு பேர் இன்புட் ஜிஎஸ்டி. இன்புட் ஜிஎஸ்டி அண்டர் கரண்ட் அசட்ஸ். இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு வந்து 3 லெக்சர் இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, இன்புட் ஐஜிஎஸ்டி வராமல் உங்களுக்கு இன்புட் ஜிஎஸ்டின்னு ஒரே குரூப்பாக காட்டும். மொத்தமாக எவ்வளோ இன்புட். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன். இன்புட் ஜிஎஸ்டி அண்டர் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கோ. வேறு எதுவும் வேண்டாம். அப்படியே என்ட்ரு கொடுத்து ஆஸ்பர் கம்பெனி கொடுத்து சேர்த்து குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும்? இங்கே கேட்வே ஃபைலில் போயிட்டு கிரியேட்டு, அதில் போயிட்டு இன்புட் ஜிஎஸ்டி எதுக்கே வரணும்? அண்டர் கரண்ட் அசட்ஸ் சேர்த்து. இப்போ நம்ம லெக்சர்ஸ் கிரியேட் பண்ணணும். லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லெக்சர்ஸ்? லோக்கல் பர்ச்சேஸ், லோக்கல்ஸ், சேல்ஸ் லெக்சர், கேட்வே டாலி லெக்சர். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் எதுக்கே வரும் அப்படின்னா அண்டர் வந்து பர்ச்சேஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ், ஜிஎஸ்டி அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள் கொடுத்து ஆஸ் பர் கம்பெனி இந்த இடத்துல டைப் ஆஃப் சப்ளைல மறக்காம குட்ஸ் சப்ளை இல்லைன்னா சேல்ஸ் என்ட்ரி போடும்போது கால் வைப்பாங்க. இந்த இடத்துல டைப் ஆஃப் சப்ளை மறக்காம குட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ். இந்த ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் சேர்க்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அசஸபிள் நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி அப்ளிகபிள். அதே மாதிரி டைப் ஆஃப் சப்ளைல குட்ஸ். அதுக்கப்புறம் டேக்ஸ் லெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரும்? நார்மலாக வந்து நான் என்ன சொன்னேன்? கரண்ட் அசட்ஸ் கீழே போட சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறோம் இன்புட் ஜிஎஸ்டி, அதுக்கு கீழே அந்த மாதிரி இன்புட் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தீங்கன்னா பிஹேவ் ஆஸ் பேமெண்ட் கேட்வே லெக்சர். பேமெண்ட் கேட்வே லெக்சராக இது வேணுமா? அடுத்தது பிஹேவ் ஆஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெக்சர். இது வந்து எஸ் கொடுக்கணும். பிஹேவ் ஆஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெக்சர் அப்படின்னா அது எஸ் கொடுக்கணும் அண்டர் ஜிஎஸ்டி. அண்டர் ஜிஎஸ்டியில் இது சிஜிஎஸ்டிங்கிறதுனால சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த பிஹேவ் ஆஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெக்சர் காட்டல அப்படின்னா என்ன பண்ணணும்? F12 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல செட் லெக்சர்ஸ் டு பிஹேவ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இதே மாதிரி நீங்கள் 3 இன்புட் லெக்சர் கிரியேட் பண்ணணும். ஒன்று இன்புட் சிஜிஎஸ்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் இன்புட் ஜிஎஸ்டி, பிஹேவ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெக்சர் எஸ் போயிட்டு ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ இன்னொரு லெக்சர் அது வந்து இன்புட் சிஎஸ், அதுவும் இன்புட் ஜிஎஸ்டி தான் வரும். பிஹேவ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெக்சர் எஸ். அதை ஜிஎஸ்டின்னு போயிட்டு அண்டர் வந்து செஸ் கீழே அதை கான்ஃபிகர் பண்ணுங்க. வேல்யூவேஷன் டைப் எதுவும் கொடுக்க வேண்டாம், எனி அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா டாக்ஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வென்ட்ரி, அதனால எதுவும் கொடுக்க வேண்டாம். கண்ட்ரோல் ஏற்படுத்தி சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஜிஎஸ்டி, அவுட்புட் சிஜிஎஸ்டி. இது வந்து எது கீழே வரும்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், அது கீழே வரணும். ஜிஎஸ்டி அதுக்கு சிஜிஎஸ்டி. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி.
சாரி அவுட்புட் செஸ் செஸ் அவுட்புட் செஸ் அப்படிங்கிறது கீழே வரும். அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி செஸ். இங்கேயும் பேஸ்ட் ஆன் வேல்யூ கெயின் கொடுத்து அப்புறம் ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது எதுக்கே வரும்னா இன் ஜென்ரல் நீங்கள் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கேவும் போடலாம், இன்டைரக்ட் இன்கம் கேவும். ஆனால் ஜிஎஸ் வந்து 2 வாட்டி நாட்கள். அடுத்தது சொடக்ஸோ பாஸ்க்காக ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கிறோம். சொடக்ஸோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ட்ரி டேட்டா இருக்கு, பட் பில் வைஸ் அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு பேங்க் அதை கிரியேட் பண்ணி அண்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் 251 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல். இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். பிரான்ச்சு செட் ஆல்பம் செக் எஸ் கொடுத்து 101 போட்டு என்ட்ரு கொடுத்து என்ட்ரு. இது வரைக்கும் ஓகே தான். ஸோ ஜிஎஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணிச்சு. அடுத்தது கிரியேட் இன்வென்ட்ரி குரூப் வித் டாக்ஸ் கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மாஸ்டர், ஹீரோ ஃபேஷன், ஹீரோ ப்ளஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 வீலர். இந்த இடத்துல 2 வாட்டி ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அதனால நான் வந்து அடிஷ்னலாக ப்ளஸ் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் இந்த 2. ஸோ வந்து முதல்ல நம்ம இன்வென்ட்ரி குரூப் கிரியேட் பண்ணுறோம் வித் டாக்ஸ். டேலியில் வாங்க, கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட் ஸ்டாக் குரூப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் அப்படின்னு ஒரு குரூப்பு. குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ளஸ் கொடுக்கலாம், நோ கொடுக்கலாம். இங்கே ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் இங்கே நான் சும்மா கொடுத்து வச்சுருக்கேன். ஹெச்எஸ் அந்த ஹெச்எஸ்ல போட்டுக்கலாம் 9354. டேக்ஸ் ரேட்டு ஐஜிஎஸ்டி 28 செஸ். ஸோ டேக்ஸ் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே 9354 அப்படின்னு இங்கே ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் இதில் போய்ட்டு டேக்ஸ் செலக்ட் பண்ணி ஜிஎஸ்டி 28%. செஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் டைப்பில் பேஸ்ட் ஆன் வேல்யூவில் போயிட்டு 3%. ஸோ செஸ் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஸ் வந்து வேல்யூவேஷன் டைப்பு பேஸ்ட் ஆன் வேல்யூ. அதுக்கு வந்து 3% கொடுத்து அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நம்பர்ஸ். என்ன நம்ம எப்படி விற்க போகிறோம் அப்படின்னா வண்டியை 1 by 1 ஒன்று தான் இருக்கும். ஸோ ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இப்போ இதில் நம்ம கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம், இன்வென்ட்ரி குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வென்ட்ரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இன்வென்ட்ரி கொஞ்சம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா பார்ட் நம்பர் வச்சு. இப்போ இந்த ஐட்டம் நேம் இருக்குது அப்படின்னா அது பார்ட் நம்பர் 1. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர். இந்த மாதிரி உங்களுக்கு பார்ட் நம்பர் அந்த மாதிரி மொத்தம் 15 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் சார் 15 அப்புறம் என்னென்னா 101 திரும்பவும் அந்த அதே வண்டி தான் திரும்பவும் ஆரம்பிக்குது. ஸோ இன்னொரு வண்டி என்ட்ரி பண்ணக்கூடாது, ஏன்னா இது மாசுங்கிறது 1 டைம். இது வந்து பர்ச்சேஸ் குவாலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வண்டி பர்ச்சேஸ் குவாலிட்டி. இது அப்படியே பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன். இது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், சேல்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு அப்படின்னு 30 நாளைக்கு. ஸோ இப்போ வண்டி எப்படி இன்வென்ட்ரி எப்படி கிரியேட் பண்ணுறது பாருங்க. ஒரு 2 இன்வென்ட்ரி சாம்பிள் கேட்வே ஆஃப் டேலி பண்ணுங்க. கேட்வே ஆஃப் டேலி போயிட்டு கிரியேட் ஸ்டார்ட். இங்கே
போயிட்டு ஒவ்வொரு ஈவெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மாஸ்டர் பார்ட் நம்பர் 1 அண்டர் வந்து 2 வீலர். இந்த 2 வீலரை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸ் கொடுத்துரும். இங்கே வந்து ரேட் வந்து நம்பர்ஸ் யூனிட்டில் போட்டுட்டு செட் ஸ்டாண்டர்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸை காப்பி பண்ணிக்கும், பர்ச்சேஸ் ப்ரைஸை மைண்டில் வச்சு. ஸோ சீக்கிரமாக இருக்குது 45,000 செல்லிங் ப்ரைஸை ப்ளேஸ் பண்ணுங்க. வேறு வந்து பண்ண வேண்டாம். ப்ரொபைல் டாக்ஸ் கிடையாது. மாஸ்டர் கம்பெனி டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொபைல் டாக்ஸ் கிடையாது. இதே மாதிரி நீங்கள் 15 யூனிட் ஹீரோ ஃபேஷன் இமேஜ் பாயிண்ட் நம்பர் 102 நம்பர் 2 வீலர் நம்பர் ஸ்டாண்டர்ட் எஸ் போட்டுங்க. எஸ் போட்டு இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸு 49,050 எஸ் போட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா யூனிட்லையும் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு இதே ஆக்டிவிட்டி தான். அந்த மாதிரி இன்வென்ட்ரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்வென்ட்ரிக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? அந்த மாதிரி இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணி அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணணும். பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணணும். பிஓஎஸ் வவுச்சர் கிரியேட் பண்ணணும். பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணணும். கேட்வி ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு எதுக்காக ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா மிஸ்டேக் இல்லாமல் அக்யூரேசி இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் என்ட்ரி பண்ணுறதுக்கு நம்ம பர்ச்சேஸ் ஆல்டர் பண்ணணும். கேட்வி ஆஃப் வேல்யூ ஆல்டர் வவுச்சர் அதில் பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பை நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கிளாஸில் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் போட்டு எண்ட் ஆஃபீஸ் ஜிஎஸ் லோக்கல் பர்ச்சேஸ்ன்னு போட்டு அவுட்புட் இன்புட் சிஜிஎஸ்சி இன்புட் எஸ்ஜிஎஸ்சி இன்புட் செஸ் ரவுண்ட் ஆஃப் வந்து எப்போதுமே ஆஸ் டோட்டல் அமௌண்ட் பண்ணி நார்மல் இந்த ஒன்று போடணும், இல்லைன்னா ரவுண்ட் ஆஃப். ரைட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் லோக்கல் பர்ச்சேஸ்ன்னு போட்டு மேலே எண்ட் ஆஃபீஸ் ஜிஎஸ் லோக்கல் பர்ச்சேஸ் அது கீழே டாக்ஸ் போட்டு பர்ச்சேசிங் வவுச்சர் ப்ளஸ் பண்ணணும். அடுத்தது பிஓஎஸ்க்கு நீங்கள் கிரியேட் தான் பண்ணணும், ஆல்டர் பண்ணணும். வவுச்சர் டைப் தான் நம்ம இருக்கோம். பிஓஎஸ்க்கு எப்படி பண்ணணும்? இந்த பிஓஎஸ் இந்த வவுச்சர் டைப் எது கீழே வரும் அப்படின்னா சேல்ஸ் கீழே வரும். சேல்ஸ் தான் என்கிட்ட கொடுத்தது இந்த கீழே வாங்க. அளவு 0 பண்ணி வேண்டாம், அப்படியே வாங்க. இந்த இடத்துல இது முக்கியம். நீங்கள் வந்து ஏற்கனவே என்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வவுச்சர் டைப் போய் ஆர்டர் பண்ணணும். இந்த ஜெனரேட் பேமெண்ட் லிங்க் அல்லது கியூஆர் கோட் ஆஃப்டர் சேவிங் இதை வந்து எஸ் கொடுக்கணும். இது எஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு முறை நீங்கள் சேல்ஸ் என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வவுச்சரை சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கியூஆர் கோடு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ். இதை வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிஓஎஸ் இன்வாய்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போனால் எஸ் கொடுக்கணும். பிஓஎஸ் இன்வாய்ஸ் நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணுறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குட்ஸு ஒன்ஸ் சோல்டு cannot be detected. ஒரு வாட்டி நாங்கள் ஒரு பொருளை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு cannot be detected. அடுத்தது தேங்க்யூ. நாமளா என்ன மெசேஜ் வேணும், எனக்கு என்ன மெசேஜ் இதோட சூட்டபிளாக பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா தேங்க்யூ டிஃபால்ட் டைட்டில் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்எஸ். இது கண்டிப்பாக இருக்கும். டேக்ஸ் இன்வாய்ஸா, பிஒய்எஸ் இன்வாய்ஸா, பில் ஆக்டிவா என்ன அப்படிங்கிறது செட்டு டிக்ளரேஷன் எஸ் கொடுத்து ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கிளாஸில் பிஒய்எஸ் இன்வாய்ஸ், நேம் ஆஃப் த கிளாஸில் பிஒய்எஸ் இன்வாய்ஸ் போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் வந்து மேப் பண்ணணும். அந்த இடத்துல
இந்த ஜிஎஸ்சி லோக்கல் பிஓஎஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 1 by 1 இந்த கிஃப்ட் வவுச்சரை நீ வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிருக்காங்க சொல்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் தேய்க்கிற காசு எங்கே உட்காரணும் பிஎன்பி செக் வாங்கி எங்கே டெபாசிட் பண்ணுங்க பஜாஜ் கேஷ் வாங்கி எங்கே பண்ணுங்க கேஷ் ஸோ எது எங்கே போய் இருக்காங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அக்கௌண்டிங் அலோகேஷன் சேல்ஸ் பண்ணால் எங்கே போய் இருக்காங்க சேல்ஸ் பண்ண மேலே டெபிட்டு கீழே வந்து கிரெடிட் டாப் லெட்ஜர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக என்னென்ன பார்த்தீங்கன்னா 3 டேக்ஸ் அவுட்புட் சிஜிஎஸ்சி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி. சார் இந்த ஆர்டர் தான் நம்ம எடுத்தோடனே அவுட்புட் சிஎஸ்சி போடக்கூடாதுன்னா போடக்கூடாது எப்போது போட்டு 12 மேக்ஸ் டோட்டல் அமௌண்ட் வந்து நார்மல் வந்து என்னென்ன வரணும் அவுட்புட் சிடிஎஸ்சி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி அவுட்புட் சிஎஸ்சி ஓகேவா போட்டு கண்ட்ரோல் என்ட்ரி கொடுத்து சேவ் பண்ணிட்டு அடுத்தது பர்ச்சேஸ் என்ட்ரி அப்புறம் சேல்ஸ். நம்ம இன்னும் போட வேண்டியது பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி. இது உங்களுக்கு தெரிஞ்சது பர்ச்சேஸ் என்ட்ரி உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி அக்கௌண்டிங் வவுச்சர் டி போடுறேன். பர்ச்சேஸ்க்கு ஷார்ட் கி F9 ப்ரெஸ் பண்ணினா பர்ச்சேஸ் அல்ல ஜிஎஸ்சி லோக்கல் பர்ச்சேஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணினா உங்களுக்கு லோக்கல் பர்ச்சேஸ். டேட் வந்து என்ன இன்வாய்ஸ் நம்பர் மேலே 3156. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3156 இது நான் ஒர்க் பண்ணேன். யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணா ஹீரோ மோட்டார்ஸ் லெட்ஜர் இல்லை ஹீரோ அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும் சன்வி டென்டா அவரோட ஜிஎஸ் நம்பர் ஜிஎஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் கண்ட்ரோல் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து 15 ஐட்டம் க்ரியேட் பண்ணலை 2 தான் பண்ணியிருக்கோம். அதனால் என்னால் 2 தான் போட முடியும். பட் நீங்கள் வந்து 50 போட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 101ல் அப்படின்னு குவான்டிட்டி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக காசு 102ல் எல்லாத்தையும் 3 வாங்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன எல்லாத்தையும் 102ல் 3 102ல் 3 103ல் 3 அந்த மாதிரி 115 வரைக்கும் போட்டு காசியாக சேர்த்து அந்த மாதிரி போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரியை சேவ் என்ட்ரி கொடுத்து இஎம்ஐஸ்லாம் வேண்டாம் போட்டு யூஏ பில்லு வேண்டாம் யூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு இது பர்ச்சேஸ். அடுத்தது சேல்ஸ் என்ட்ரி. 2 சேல்ஸ் என்ட்ரி போடுற அதோட சேல்ஸ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஹீரோ மாஸ்டர் வண்டி நாங்கள் ஒரு வாட்டி சேல்ஸ், 2ஆம் தேதி ஹீரோ பேஷனில் ஒரு வண்டி சேல்ஸ், 3ஆம் தேதி ஹீரோ ப்ளஷரில் ஒரு வண்டி சேல்ஸ். ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஒரு வண்டி சேல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 1ஆம் தேதி இந்த வண்டி ஹீரோ மாஸ்டர் சேல்ஸ் அப்படி கொடுத்துருக்கேன். அது எப்படி யாராக இருந்தாலும் சரி ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னா என் பேரில் பில்லு வாங்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி கேட்டால் கூட நம்ம பண்ண முடியும். அவங்களுக்காக லெட்ஜரில் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கான ஆப்ஷன் தான் பிஓஎஸ். ஸோ வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு நீங்கள் F8 ப்ரெஸ் பண்ணலாம். சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு நீங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுங்கள். F8 ப்ரெஸ் பண்ணால் அது என்ன இன்வாய்ஸ்னு கேட்கும். பிஓஎஸ் இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணி அதில் இந்த பிஓஎஸ் இன்வாய்ஸ் கிளாஸ் வந்து பிஓஎஸ் இன்வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பையன் கேட்குறேன் என் பேர் ராஜபுரம் எனக்கு சார் என் பேர் போட்டு பில்லை போட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறது இங்கே பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் நீங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. நாட் அப்ளிகபிள் கொடுத்து இந்த மாதிரி பையன் நேம் பேர் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் இது வரல அப்படின்னா F12ல் ப்ரொவைடு பையர் டீட்டெயில் எஸ் ப்ரொவைடு பார்ட்டி டீட்டெயில் இன் பிஓஎஸ் இன்வாய்ஸ் எஸ். இது வரலன்னா என்ன பண்ணணும் எது வந்தாலும் சரி வரலனாலும் சரி F12 அதில் முதல் 2 ஆப்ஷன் என்ன ப்ரொவைடு பையர் டீட்டெயில் ப்ரொவைடு பார்ட்டி டீட்டெயில் இன் பிஓஎஸ் ரெண்டு
ப்ளஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பாட்டி பையன் இப்போ குமாரவேல் பாட்டி குமாரவேல் அவர் வந்து அட்ரஸ் போட்டு எனக்கு வேணும் கேட்குறேன் சும்மா வச்சு நான் ஒரு அட்ரஸ் 13B நார்தபடி குளோபேட்டை சென்னை 4 சென்னை வந்து என்ன குளோபேட்டைக்கு 6 லட்சத்து. ஸோ இந்த மாதிரி சார் அவர் வந்து என்ன திரும்ப கேட்குறாரு, என் வண்டிக்கு நான் வந்து ஜிஎஸ்டி கிளைம் பண்ணுவேன் சார். ஆக்சுவலாக நீ கிளைம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அதை பற்றி நான் பார்த்துக்கலாம், எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு அப்படின்னா அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அப்படின்னா அதையும் நீ போட்டுருக்க சார். 33 AAE 1019K 1Z. இந்த மாதிரி எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது சார், என் பேரை அப்படி இருந்தால் கூட நீங்கள் அதையும் போட்டு என்ட்ரு பண்ணுங்க 101 அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 66,400. அது எப்படி செட்டில் பண்ணுறாரு அப்படின்னா இங்கே பிரேக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொடக்ஸோ பாஸ் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 5000னா அடுத்தது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் எவ்வளோ 10,000. கார்டு நம்பர்லாம் கேட்க வேண்டாம். அடுத்தது செக்காக எவ்வளோ கொடுக்குறாரு, செக்கா வந்து 33,000. அதுக்கு பேங்க் நேம் சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து IOB அப்படின்னா IOB அவர் செக் நம்பர் அப்படின்னா அந்த செக் நம்பர் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 18,392. இந்த 18,392 அப்படியே ₹1 கம்மி பண்ணால் கூட இது அக்செப்ட் ஆகும். 18,391 அக்செப்ட் ஆகும். இந்த 18,391 அக்செப்ட். பட் 18,392 போட்டால் அக்செப்ட் ஆகும். ஏன்னா அது ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நம்ம பைக்கெல்லாம் வாங்க போகிறோம்னா சில்லறையெல்லாம் எடுத்துக்கணும் 18,500 அப்படி தான் நம்ம. அப்போ வந்து நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அதை வந்து கஸ்டமர் எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணினா ₹108 பேலன்ஸ் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா. இது வந்து அசியூம் பண்ணிங்க இவர் வந்து ஒரு ₹1 மாத்திரம் ஜிபே பண்ணுறோம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்போம். ஒரு சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்போம். டு யூ வாண்ட் டு ஜெனரேட் பேமெண்ட் லிங்க் அல்லது QR கோட், பேமெண்ட் லிங்க் மூலியமாக பண்ணணும்னு விரும்புறியா, இந்த கேள்வி கேட்போம். இதை போய்ட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்ட்டியுடைய பேர் பார்ட்டி என்ன ஃபார் எக்ஸாம்பிள் குமரவேல் அப்படின்னா நியூ பார்ட்டி. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஜிபே பண்ண போகிறோம், ₹1 நான் ஒரு சாம்பிளுக்கு ₹1 போடுறேன். இந்த 1 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா உடனே வந்து QR கோடு அந்த இன்வாய்ஸில் ஜெனரேட் ஆகும். இப்போ போய் பாருங்கள், ப்ரிவியூ பாருங்கள், ப்ரிவியூவில் வரும். வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோடோட வரும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் ₹1 வந்து ஜிபேல நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி ₹1 அனுப்பிச்சிங்கன்னா இப்போ என் அக்கௌண்ட் வந்துட்டோம்னா என் UPI ஐடிக்கு அந்த அமௌண்ட்டு எனக்கு. ஸோ அந்த மாதிரி SBM கோட்டாவுடைய QR கோடுன்னு வச்சுக்கோங்க. நீ ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெஃபரன்ஸோட இந்த பில் ரெஃபரன்ஸோட அது வந்து கேட்டுங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறமா அந்த சொடக்ஸோ பாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம 2வது. ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் சேல்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் போட்டுருக்கோம். ஓகேவா.